Hello viewers, welcome to the Walky Talky. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன்ஸை நம்ம மேற்கொள்றது, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை எப்படி ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் அதே மாதிரியான 2 வகையான ட்ரிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க கடைசி வீடியோவில் பார்த்து டெக்ஸ்ட் காலமுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு ட்ரிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது டெக்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் சென்டென்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்ப்ளிட்டாக இருக்கிற டேட்டாஸை எப்படி ஒரு ஃபுல் சென்டென்ஸுக்கு கொண்டு வர அப்படிங்கிறத முதலாவது ட்ரிக்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு Concatenate அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, அதே மாதிரி லாஸ்ட் நேம் இருக்குது, ஃபுல் நேம் ஆஃப் ஸ்கர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூஸ் ப்ளஸ் லீ சேர்ந்து ப்ரூஸ் லீங்கிற மாதிரியும், சச்சின் ப்ளஸ் டெண்டுல்கர் சேர்ந்து சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற மாதிரி விசிபிள் ஆகணும். ஸோ ஒரு நார்மல் பர்சனாக டைப் பண்ணி இல்லாமல் இருக்கலாம். ஒரு 4 டேட்டாஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை, டைப் பண்ணிடலாம். ஈவன் 100 டேட்டாஸ், ஒரு மில்லியன் டேட்டாஸ் இருந்தால் என்ன லைஃப் டைம் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு இருக்கலாது. ஒரு எக்ஸல் ப்ரோவாக நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த Concatenate ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். எந்த ரோஸில் நமக்கு பர்டிகுலர் டேட்டாஸ் வேணுமோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். Concate அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். ஸோ ஜஸ்ட் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நினச்சா ஃபங்க்ஷன் ஆக்டிவ் ஆகும். ஸோ இப்போ நான் க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த செல் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணுமோ அந்த செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கமா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பேஸ் விடணும். ப்ரூஸுக்கும் லீக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் உருவாக்குறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு லாஜிக் தான் வந்துக்கிட்டு ஓப்பன் parenthesis ஸ்பேஸ் எகெயின் க்ளோஸ் parenthesis கோமா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செலக்ட் பண்ணணும், அதாவது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ லீயை செலக்ட் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூஸும் லீயும் சேர்ந்து ப்ரூஸ்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஓப்பன் parenthesis ஸ்பேஸ் க்ளோஸ் parenthesis யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் நம்ம க்ரைட்டீரியா எட் பண்ணி நம்ம சொல்லிச்சோன்னா ஸ்பேஸ் இல்லாமல் ப்ரூஸ்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 வேர்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸுக்காக தான் இந்த ஓப்பன் parenthesis அண்ட் க்ளோஸ் parenthesis யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓல் ரோஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்காக ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், அப்ளை ஆயிடும். ஸோ இது மாதிரி Concatenate ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ப்ளிட்டாக இருக்கிற டேட்டாவை ஒரு ஃபுல் சென்டென்ஸுக்கு கொண்டு வரது, அதே மாதிரி அதிலேயே ஸ்பேஸ் எட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கேட்டு இருக்குது. இப்போ அட்ரஸ்ன்னு சொல்லும் போதே 043 மெயின் ஸ்ட்ரீட் கொமா கண்டி அப்படிங்கிற மாதிரி வரணும். செகண்ட் 14 சவுத் ஸ்ட்ரீட் கொமா அதே மாதிரி சிகாகோ அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் விசிபிள் ஆகணும். ஸோ இந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொமா அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதையும் எப்படி எட் பண்ணுறது இந்த Concatenate ஃபங்க்ஷனில் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக எந்த ரோஸ் நமக்கு வேணுமோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் Concate அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், அந்த ஃபங்க்ஷன் விசிபிள் ஆகும். ஜஸ்ட் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணவே இப்போ க்ரைட்டீரியா எட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணுறேன், கோமா. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னதுன்னா எனக்கு கோமா ஒன்று வேணும். ஸோ ஓப்பன் parenthesis கோமா க்ளோஸ் parenthesis. லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்கு ஓப்பன் parenthesis ஸ்பேஸ் க்ளோஸ் parenthesis எகெயின் கோமா. இப்போ நான் வந்துட்டு சிட்டியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ சிட்டியை செலக்ட் பண்ணதும் ஜஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 043 மெயின் ஸ்ட்ரீட் கோமா அதே மாதிரி ஒரு லிட்டில் ஸ்பேஸ் இருக்குது, அதே மாதிரி கண்டின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி Concatenate ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இப்போ எனக்கு இங்கே கொமா வேணாம், வேறு எதுவும் சிம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஸ்லேஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் டைப் ஸ்லேஸ் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 043 மெயின் ஸ்ட்ரீட் ஸ்லேஸ் ஒரு ஸ்பேஸ் கேண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேஸ் அதே மாதிரி ஸ்பேஸ் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸாக சேர்ந்து இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இது வேணாம், எனக்கு கொமா தான் வேணும் அப்படின்னு சொன்னால் எகெயின் கொமா என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 043 மெயின் ஸ்ட்ரீட் கேண்டிங்கிற ஒரு ஃபார்மல் வேயில் இப்போ நமக்கு அட்ரஸ் விசிபிள் ஆகுது. ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸல் ப்ரோவாக Concatenate ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட்டாக இருக்கிற டேட்டாஸை ஒரு ஃபுல் சென்டென்ஸுக்கு, அதுவும் மட்டும் இல்லாமல் அதில் ஸ்பேஸ் மற்றும் கொமா எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்த ட்ரிக்ஸுக்கு போயிடலாம். ஸோ ரெண்டாவது ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் தந்திருக்கு, அதாவது O level எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸ் டைட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடோட சேர்ந்து இருக்குது.
அதாவது தமிழ் 22, மேத்ஸ் 32, ஹிஸ்ட்ரி 33 அந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு இதில் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் வேணும், எனக்கு சப்ஜெக்ட்ஸ் கோட் வேணாம் அப்படின்னு சொல்லிச்சேன்னா எனக்கு நார்மல் பர்சன் போல் டைப் பண்ணி டிலீட் பண்ணலாம் இயலும். பட் இது ஒரு 100 டேட்டாஸ் இருந்தாலும் என்னால் தொடர்ந்து டிலீட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு கண்ட்ரோலோட H, அதாவது ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். ஸோ எந்த பர்டிகுலர் ரேஞ்சில் நமக்கு டேட்டாஸ் பிராக்கெட் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட்ஸ் டைட்டில் மட்டும் இருக்கணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் Ctrl+H. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு, டயலாக் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் ஃபைண்ட் வாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் டைப் பண்ணுங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ ரீப்ளேஸ் வித், ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எனக்கு சப்ஜெக்ட்ஸ் கோட் இல்லாமல் சப்ஜெக்ட்ஸ் டைட்டில் மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி Ctrl+H ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்மளோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கன்கனேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்கிற டேட்டாஸை மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபுல் சென்டென்ஸுக்கு கொண்டு வரது, அதே மாதிரி Ctrl+H ரீப்ளேஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பர்டிகுலர் டேட்டாஸை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஏதேனும் பயனுள்ள அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.